World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தது நமது விழாவினுடைய சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள நம்ம தர்மசாஸ்தாவினுடைய எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய சகோதரி அப்படின்ற முறையில் முதல் அழைப்பு அப்படிங்கிறது திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்களுக்கு எப்பயுமே உண்டு. அந்த வகையில் இந்த ஆண்டுடைய 6ஆம் ஆண்டினுடைய முதல் நிகழ்ச்சியில் இந்த நாளில் பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் பாவத்தையே அவர் கூட்டிகிட்டு வர போகிறாங்க. ஸோ 5ஆம் பாவம் அப்படின்ற விஷயங்களை நம்ம முதல்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா குழந்தைகள் அப்படின்னாலும் அந்த குழந்தைகளை கொடுக்கக்கூடிய குலதெய்வத்தை நம்ம கூட்டிகிட்டு வரக்கூடிய சக்தி அது 5ஆம் பாவத்துக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய மகிமையை பற்றி பேசுவதற்காக திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மீனாட்சி வெங்கடேசன். தர்மசாஸ்தா எனது தாய் வீடு. நீங்கள்லாம் என்னுடைய உடன்பிறப்புகள், குழந்தைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். சரிங்களா? என்னுடைய வளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா அபரிமிதமாக வர்றதுக்கு பிரபஞ்சம் என்றைக்கும் துணை இருக்கும். என் அன்பு தம்பியுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் பிரபஞ்சம் எப்பொழுதும் துணை இருக்கட்டும். அதாவது குலதெய்வம், குலத்தை காப்பது என்னங்க, அப்படியே பேசிட்டே வரலாங்களா? குலத்தை காப்பது குலதெய்வம். அப்போ எல்லோருடைய குலத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தெய்வத்துடைய வழிபாடு முறை இருக்கும். அதனுடைய எப்படி அந்த அருள் கிடைக்கும், எந்த ராசிக்கெல்லாம் கிடைக்கும், அந்த 5ஆம் பாவத்தில் சிறப்புகள் என்ன, எப்படி குலதெய்வத்தை வீட்டில் தக்க வைக்கணும், எப்படிங்க எல்லார் வீட்லேயும் குலதெய்வம் குடியிருக்கும் பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும். சரிங்களா? முதல்ல குலதெய்வம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அருள் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஒரு குடும்பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இழப்புகள் வர்றது, சங்கடங்கள் வர்றது, எடுக்கக்கூடிய முயற்சிகள் தாமதமாக இருக்கிறது, ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் வர்றது, அப்போ என்னென்னா எடுத்து சொல்லும் குலதெய்வம். சரிங்களா? ஒரு ஃபேமிலிக்குள்ளார ஒரு புது வரவு வரனாலும் அந்த அருள் வேணும். ஒரு செலவு ஆகணுன்னாலும் வரும். இது உயிருக்கும் எடுத்துக்கலாம், பொருளுக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் அவர் அனுகிரகம் இல்லாமல் எந்த ஒரு பிறப்பும் நிகழாது, இறப்பும் நிகழாது. அப்போது 5ஆம் இடங்கிறது காலபுருஷனுடைய முக்கிய வீடு, சிம்ம வீடு இல்லைங்களா? அப்போ சூரிய பகவான் பார்த்திங்கன்னா மேஷத்தில் உச்சம் அடைகிறார். சரிங்களா? அப்போ பொதுவாகவே இந்த குலதெய்வத்தை எப்படி வணங்கணும் அப்படின்னா, உங்களுடைய பழைய விஷயத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி வணங்கி வந்தாங்களோ அதைப்படி தான் நம்ம வணங்கணும். நம்மளாம் புதுசாக ஒரு மெத்தட்ஸில் எடுத்து ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க. சில பேர் பார்த்திங்க அப்படின்னா கன்னிமார் பூஜை பண்ணியிருப்பாங்க. எப்படிங்க, ஆத்தோரமாக வச்சு கூட வழிபாடு பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா சிலைகளுக்கு வச்சுருப்பாங்க. குழந்தைகளையே பார்த்திங்கன்னா சாமியாக பாவிச்சு பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய குல வழக்கப்படி தான் நம்ம செய்யணும் எல்லா விஷயத்தையுமே. அப்போ ஒரு தெய்வத்தின் அனுகிரகம் அப்படிங்கும்போது நம்ம முழுமையாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட அருள் கிடைக்கும், இப்போ ராசி வாரியாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ மேச ராசியில் பிறக்கும்போது பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் அப்படிங்கும்போது உங்களுக்கு சூரிய பகவான் வீடே வரும் இல்லைங்களா? அப்போ அந்த அதிபதி மேசில் உச்சம் அடைகிறார். அப்போ ஒரு ஆண் தெய்வம் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வழிபாடு முறையில் இருக்கும். ஆனால் காவல் தெய்வமாக இருக்குது அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளார அதை எடுத்து நடத்தி விட்டுருப்பாங்க. என்ன காரணம்? சனி பகவான் தான் காவல் தெய்வம். அவரே 10 பவனுக்கு அதிபதி ஆகிறார். சரிங்களா? அப்போ இந்த மேசராசியில் பிறந்தவங்க காவல் தெய்வ வழிபாடு இருக்குது அப்படின்னா அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா முருகர், சிவன் அப்படின்னு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, வழிபாடு முறையை மாற்றிக்கிறாங்க. இஷ்ட தெய்வம் வேறு, குலதெய்வம் வேறு. ஏன்னா சனி பகவான் பாதகாதிபதியாக வராரு, அந்த ராசிக்குள்ளே நீசமாகிறார். அப்போ நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்காங்க. அம்மா அப்பாலாம் பார்த்திங்கன்னா கருப்பு சாமி கும்பிட்டாங்க, அது காட்டுக்குள்ளே இருக்குங்க, ஆனால் நாங்கள் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது, நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் முருகர் கோயிலுக்கு போகிறோம், அது பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க குலதெய்வம் சொல்கிறாங்க அப்படின்னு இவங்களாம் மாற்றிக்குவாங்க. அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய குல வழக்கம் எதுவோ அதன்படி தான் இறை வழிபாடு எடுத்துக்கணும். ஏன்னா அவர்கள் தான் அந்த குடும்பத்துக்கு உண்டான அங்கீகரிக்கப்பட்ட தெய்வங்கள். சரிங்களா? அப்போது உங்களுடைய ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் குலதெய்வத்தை வணங்குவதற்கான நேரங்காலம் கிடையாதுங்க. இப்போ தான் போகணும் அப்படிலாம் கிடையாது.
எப்படிங்க? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணுங்க? வணங்கலாம். எப்போ வேணாலும் போகலாம். ஏன்னா அது அம்மா தர்மசாஸ்திரா எனக்கு தாய் வீடு மாதிரி, குலதெய்வம் இப்படி தான், எப்போ வேணாலும் போகலாம். ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. யாரெல்லாம் கவனிக்க போகிறீங்க கதையை? சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், சரிங்களா? குலதெய்வத்தை அருள் கிடைக்கிறதுக்காக ஒரு கதை. நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணணும், சரிங்களா? ஒரு அம்மா அப்பாவுக்கு 10 குழந்தைங்க இருக்காங்க. எத்தனை குழந்தைங்க? 10 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 10 குழந்தைங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆளுக்கு ஒரு வேலை செட்டில் ஆகிட்டாங்க, ஒவ்வொரு ஊரில் இருக்காங்க. ஒரு விசேஷம் அப்படிங்கும்போது அந்த 10 குழந்தைங்களும் வருவாங்க. எப்படிங்க? 10 குழந்தைங்களும் வருவாங்க. இப்போ ஒரு பையன் ஃபேமிலி வரல. இப்போ அந்த அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க? 9 பசங்க வந்துட்டாங்கன்னு மன சந்தோஷமாக இருக்குமா? ஒரு பையன் வரலன்னு கவலையாக இருக்குங்களா? ஏன் வரல? உடம்பு சரியில்லையா? கையில் காசு இல்லையா? என்னவா இருக்குன்னு எங்கே சிந்தனை அவங்களுக்கு வந்தவங்க மேலே விட வராதவங்க மேலே தான் இருக்கும். அதே மாதிரி தான் குலதெய்வம். எந்த குடும்பம் வந்ததோ அந்த குடும்பத்தை விட எந்த குடும்பம் வரலையோ அவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும். யாருங்க? எதுங்க? குலதெய்வம். அப்போ நமக்காக காத்திருக்கும் சாமியை எப்போல்லாம் வணங்கலாம்? எப்போ வேணால் வணங்கலாம். நீங்கள் ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க, ஒரு பரிகாரத்துக்கு போகிறீங்க, ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறீங்கனாலும் கூட வீட்டில் என்ன பண்ணணுங்க? குலதெய்வ கோயிலுக்கு போகட்டி வீட்டில் என்ன பண்ணணும்? விளக்கு போட்டு அந்த சாமியை நினச்சிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டை விட்டே வெளியே போகணும். குலதெய்வத்தை நினைக்காமல் அவர் அருள் இல்லாமல் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த சாமி கேட்கும், உன் குளத்தில் இருந்த ஆள் வந்திருக்கான், அந்த பரிகாரம் பண்ணுறான், நான் கொடுக்கட்டுமான்னு கேட்கும். நீங்கள் செலவு பண்ணலாம், அது 1 லட்சமாக இருக்கலாம், 2 லட்சமாக இருக்கலாம், அன்னதானமாக கூட இருக்கலாம். குலதெய்வத்தை நீங்கள் வீட்டில் வணங்காமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ எங்காதுங்க? நம்ம கோயிலுக்கு போகிறோம், பரிகாரம் பண்ணுறோம், எதுவுமே நடக்கலை, எதுவுமே பண்ணல, நம்ம மேலே பழி தூக்கி போட்டுருவாங்க. அவங்க சொன்னாங்களே செலவு செஞ்சமே. ஃபஸ்ட்டு குலதெய்வம் தான் எல்லா விஷயத்திற்கும். அவர் தான் அஸ்திவாரம். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கட்டுற பில்டிங் நல்லா இருக்குங்க. அப்போ என்ன அர்த்தம்? எப்படி வீட்டுக்கு வர வைக்கிறது? எப்படி வீட்டிற்கு வரவழைப்பது? எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா குலதெய்வம் நடு வீட்லேயோ சாமி ரூமில் கிடையாதுங்க. உங்கள் தலைவாசல் எங்கே இருக்குங்க? நிலைவாயில் படியில் தான் இருக்கும் குலதெய்வம். எங்கே இருக்குங்க? ஏன்னா அவர் உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறார். உங்கள் குடும்பத்தை அவர் தான் பாதுகாப்பவர், சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா 5ஆம் இடம் யாருக்கெல்லாம் பலமாக இருக்கோ அவர்களுக்கு குலதெய்வம் ஆல்ரெடி கிடைக்குது உங்களுக்கு. எப்படிங்க? நீங்கள் நினச்சா போதும் எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்துருவார். 5ஆம் அதிபதி பலவீனமாக இருக்கார், இல்லை இணைஞ்சிட்டாரு பாதகாதிபதியோடு, சரி பார்த்தீங்களா? அஷ்டமாதிபதி இணைஞ்சிட்டாரு, இல்லை அஷ்டமாதிபதி சாரம் வாங்கிட்டாரு, 6 கூடியவன் சாரம். ஏன் 6, 8, 12 சொல்கிறோம் கேட்டிங்க அப்படின்னா அது பொதுவான சில மறைவு ஸ்தானத்துக்குள்ளே இருக்காங்காட்டி நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது. நன்மைகள் கிடைக்கும் எப்படிங்க? அந்த 6க்கு உண்டான விஷயமும் 8, 12 விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கிடைக்கும், இல்லைங்களா? அதனால் அந்த அதிபதியோட சாரத்தில் இருந்தாவோ வீட்டில் இருந்தாவோ அதே போல் அவன் கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாவோ நமக்கு என்னங்க? நன்மைகள் மெதுவாக கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க? அந்த நன்மை அடையிறதுக்கு கொஞ்சம் வேகமாக முயற்சி பண்ணணும். எந்த விஷயம் முயற்சி பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. அது நம்ம தொழிலாக இருந்தாலும் சரிங்க, தெய்வமாக இருந்தாலும் சரி. ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க. சுக்கர திசையில் கூரையை பிச்சுட்டு கொட்டுன்ட்டு வீட்டில் உட்காந்துட்டு கிடைச்சிருமா? அதற்கான விஷயம் என்ன பண்ணுங்க? குரு பார்க்க நன்மை கோடி தான். ஆனால் என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். குரு பார்க்கும்போது வேலை செஞ்சிங்கன்னா எங்கேயோ வராத பணம் வந்துடும். நம்ம செய்யக்கூடிய முயற்சிக்கு அதிக லாபம் கிடைக்கும். ஏன்னா ஒரு தானே பெரும்பணம். அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த குலதெய்வ கோயில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி பொதுவாகவே சிம்ம வீட்டில் பாவகிரகம் இருக்குது அப்படின்னாவே உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் கொஞ்சம் குறைவு. என்ன காரணம்? பூர்வ ஜென்ம சாபத்தீடு தோஷம் இருக்குது. அப்போ சூரிய பகவான் ஆத்ம கிரகம் பலமாக இல்லாமல் இருக்கார், இல்லை ஆத்ம கிரகத்தோட வந்து பார்த்திங்கன்னா 6, 8 12 ஆன்டிவிட்டி இருக்குனாலுமே கூட அந்த தெய்வத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? கொஞ்சம் அதிகப்படியான வழிபாடுக்குள்ளே நீங்கள் வரணும், சரிங்களா? சரி, இப்போ 5ஆம் இடம் பலம் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேக்சிமம் இருக்கும், ஆனால் இருக்காது. சரி, இப்போ 5ஆம் இடம் பார்த்திங்க அப்படின்னா எந்த கிரகம் பார்க்குது அதையும் நம்ம எடுத்துக்கலாம். தன்னுடைய சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்த்தால் இன்னும் சிறப்பு. எப்படிங்க? அது 5ஆம் இடத்ததிபதி எங்கேயாவது இருந்து 5ஆம் தன் வீட்டை பார்ப்பது இன்னும், ஆட்சி வீட்டை பார்க்க இன்னும் சிறப்பு. இப்போ சூரிய பகவான் இருக்காருங்க,
லக்னம் மேசமே வச்சுக்கோங்க. 5ஆம் அதிபதி சூரிய பகவான் எங்கே இருக்காரு? கும்பத்து நேராக பார்க்குறாரு. ஆனால் பாதகாதிபதி வீட்டில் போய் உட்காந்துட்டாரு, 5க்குண்டான கிரகம். அப்போ என்னாச்சு? 5ஆம் அதிபதி வீக் ஆகிட்டாரு. ஆனால் சொந்த வீட்டை பார்க்குறாருல்ல, அது பலம் தானே. பாதகஸ்தானத்தில் நின்றாலும் அப்பா மூல நன்மை கிடைக்காது உங்களுக்கு. எப்படிங்க? உயிர்காரகத்து நன்மை கிடைக்காம தெய்வ அருள் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு 2ஆவது விஷயம் பிரிச்சுக்கணும். ஏன்னா பாதகத்தில் அமர்ந்த ஒரு காரகர் என்ன பண்ணுவார்? பாதகத்தை செய்வார். எப்படிங்க? தேவைகளே உங்களுக்கு பூர்த்தி பண்ண மாட்டார். அப்பா இல்லையா சூரிய பகவான் அப்படிங்கிறது. அப்போ பாவகம் காரகம் வேறு, பாவகம் வேறு. ஆனால் அப்பா இப்போ உட்காண்டாரு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கார். அப்போ கும்பத்தில் இருக்கும்போது தன் வீட்டை பார்க்குறாரு இல்லைங்க, அப்பா சப்போர்ட் பண்ணுவார். யாராவது மூலம் கிடைக்கும். உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச மாட்டீங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பேச மாட்டீங்க. ஏதாவது கேட்குறமா, அம்மா வாங்க இதை வாங்கி கொடுங்க. யாரோ இடையில ஒரு இருக்கணும், வீட்டு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் இருக்கணும். அதே போல் இவங்கெல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் 5ஆம் அதிபதி பலவீனம் ஆயிடுச்சு. பொதுவாகவே அந்த கிரகத்தை நீங்கள் பலப்படுத்தணும் அப்படின்னா அது என்ன வீடுன்னு பாருங்கள். என்ன தத்துவம்? நீர் தத்துவமா நெருப்பு தத்துவமான்னு பார்க்கணும். சப்போஸ் நெருப்புக்குண்டான கிரகம் பலவீனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஹோமத்தில் கலந்துக்கலாம், இல்லை அதே குலதெய்வ கோயிலில் ஹோமங்கள் செய்யலாம். நீர் தத்துவமாக இருக்குன்னா அபிஷேகம் பண்ணலாம். ஒரு குடம் தீர்த்த குடம் நீங்கள் எடுக்கலாம், தீர்த்த குடம் கோயிலுக்கு வாங்கி தரலாம். இதெல்லாம் பண்ணலாம். சரிங்களா? காற்று ராசியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, மணி வாங்கி வைங்க, டேப் ரெக்கார்ட் வாங்கி வைங்க. குலதெய்வ கோயிலில் போய் பாட்டு பாடுங்க. உங்கள் வீட்டிலையே நீங்கள் சரி பண்ண சாமி பாட்டு பாடி வழிபாடு பண்ணணும். சரிங்களா? அதையும் பண்ணலாம். சப்போஸ் பார்த்தீங்க வச்சுக்கோங்க, இந்த அமைப்பில் ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் கொடுக்குறவங்களுக்கு 2 கிரகம் சேர்ந்துருக்கும். எப்படிங்க? 2 கிரகம் சேர்ந்துருக்கும். இப்போ அஷ்டமாதிபதியை இணைஞ்சிட்டார் வச்சுக்கோங்க, அதோட 8, 11 அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதி இணைவுன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? மேஷ லக்னத்துக்கு அவரே 8ஆக வரார். ஆனால் மேஷ லக்னத்துக்கும் துலா லக்னம் பாயிண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. தன்னுடைய லக்னத்துக்கு இவர்களே அஷ்டமாதிபதியாக வருவதால் அந்த லக்னத்தில் ஒரு கிரகம் நின்றால் மட்டும்தான் லக்னாதிபதி காப்பாற்றுவார். எப்படிங்க? மேஷத்துக்கும் துலாத்துக்கும் மட்டும் இந்த ரூல். ஏன்னா தன் வீட்டுக்கு அஷ்டமாதிபதியாக அந்த கிரகம் வருவதால் உங்கள் லக்னத்தில் மேஷ லக்னமா, மேஷ ராசியா, துலா லக்னமா, அந்த ராசிக்குள்ளே கிரகம் இருக்கணும். அது யாராக வேணா இருக்கலாம். இருந்தால் மட்டும்தான் 8ஆம் பாவத்தை அந்த லக்னாதி இயக்க மாட்டார். இல்லைன்னா லக்னாதிபதி லக்னத்தை இயக்காமல் 8ஆம் பாவத்தை இயக்குவார், லக்னாதிபதியை கொல்லுவாருங்க. எப்படிங்க? சிம்பிளாக சொன்னால் லக்னா தசா புத்தி காலங்கள் அவங்க கவனமாக இருக்கணும். யாராக இருந்தாலும் சொல்லுங்கள், ஒரு மேஷ லக்னம் ராசி ஜாதகம் வருது, துலா லக்னம் துலா ராசி ஜாதகம் வருது, லக்னத்தில் கிரகம் இல்லை, ராசியில் கிரகம் இல்லை, அப்போ என்ன பண்ணுவாருங்க? 8ஆம் இடத்தை இயக்குவார். அப்போ தசா புத்தி போயிட்டுருக்கு, அதற்கேற்ற வழிபாடு முறை எடுத்து கொடுக்கணும் நம்ம. த ரூல். சரிங்களா? இப்போ என்ன சொல்ல, மேஷ லக்னத்துக்கு இந்த கிரகம் சேர்ந்து நிறைய உட்காந்துருச்சு. அப்போ லக்னாதிபதியை உட்காண்டாரா பாதகஸ்தானத்தில், இவர் வழிபாடு பண்ணுவாரா? இவர் அப்பா கடமை செய்ய மாட்டார். சரி, இப்போ என்ன பண்ணலான்னா 2 விஷயம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. குலதெய்வத்தை இயக்குவதற்காக 2 விஷயம் சொல்லித்தரேன். குலதெய்வ கோயிலில் பார்த்தீங்கன்னா மண் எடுத்துகிட்டு வரலாம். யாருக்கெல்லாம் தெரியும் இந்த ரூல்? தெரியுமா? மண் எடுக்க தெரியுமா? எப்படி எடுக்கணும் மண்ணை? சொன்னதால கேட்டிருக்கீங்க, பட் கொஞ்சம் மாற்றிக்கலாம். சரிங்களா? நான் சொல்லி கொடுத்தது சரி, நல்ல விஷயம் தான் கண்ணா, மறக்காமல் சொல்லியிருக்கீங்க, சொல்கிறீங்களா? அதுக்கு வாழ்த்துகள். சரிங்களா? அதாவது 2 விஷயம். ஒன்று, குலதெய்வ கோயிலில் மண் கொண்டு வரணும், அந்த மண்ணை என்ன செய்யணும்? சரிங்களா? 2வது, நம்ம வீட்டில் குலதெய்வம் தங்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லித்தரேன். சரிங்களா? வெள்ளிக்கிழமை தான் போய் மண் எடுக்கணும். காலையில் 4 to 6 மணிக்குள்ளே மண் எடுக்கணும், யாரும் பார்க்காத நேரம். அதுதான் முக்கியம். சரிங்களா? கஸ்தூரி மஞ்சள், பன்னீர், பச்சை கற்பூரம், ஒரு வெள்ளை துணியை நல்லா நினச்சிக்கோங்க, நினச்சி நைட்டே காய வச்சுடுங்க. சரிங்களா? பால், நெய், கற்பூரம், எலுமிச்சம்பழம், இதை நம்ம எடுத்துக்கணும். மஞ்சள், குங்குமம். சரிங்களா? 4 மணிக்கு வீட்டு பெண்கள் தான் இந்த மண் எடுக்கணும். யார் எடுக்கணும்? பெண்கள் தான், ஆண்கள் எடுக்கக்கூடாது. பெண்கள் தான் மகாலட்சுமி. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? 4 மணி 5 மணிக்கு என்ன பண்ணணும்? அந்த கோயிலுக்கு போய் யாரும் பார்க்காத நேரத்தில், யாரும் என்ன கேட்பாங்க இல்லைங்களா, எதுக்கு எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க நினைப்பாங்களா? நல்லது ஏதாவது யாராவது பார்த்தாங்கன்னா நினைக்க மாட்டாங்க இல்லையா? எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் வலிமை அதிகம். அதனால தான் மற்றவங்க கண்படாத நேரத்தில் நல்ல காரியம் செய்யணும்னு சொல்கிறது. சரிங்களா?
அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு போய் நீங்கள் அந்த மண்ணில் பசும் பால் ஊற்றணும், 2வது நெய் ஊற்றணும், மஞ்சள் குங்குமம் வைக்கணும், ஒரு வில்ல கல்பூரை வச்சு பற்ற வைக்கணும், கையில் கொண்டு போனீங்கல்ல துணி, வெத்தலை பாக்கில் காணிக்க வச்சு 2 கனி வச்சுருங்க, எலுமிச்சம்பழம் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த கற்பூரம் வந்து பார்த்திங்கன்னா எரிந்து அணையும் ஓரத்தில் அந்த வெள்ளை துணி எதுங்க, மஞ்சள் கொண்டு போயிருக்கோம் இல்லையா, வெள்ளை துணியை மஞ்சளாக மாற்றி கொண்டு போயிருக்கோம், அதை போட்டு எவ்வளோ மண் வருதோ அந்த மண்ணை அப்படியே எடுக்கணும். எதுக்காக கற்பூரம் பற்ற வைக்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? எதுக்காக மஞ்சள் குங்குமம் எல்லாம் போடுறோம்? எதுக்கு வெத்தலை பாக்கில் காணிக்க வைக்கிறோம்? என்னங்க சொல்லுமா? எந்த உத்தரவு கேட்காமல் எங்கேயும் கூட்டு வரக்கூடாது. ஏன்னா அந்த குலதெய்வ கோயில் மண் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உத்தரவு கேட்கணும். அதுக்காக தான் அந்த மண்ணுக்கு என்ன பண்ணுறோம், பசும் பாலும் நெய்யும் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு வெத்தலை பாக்கில் காணிக்க வச்சு கற்பூரம் பற்ற வச்சு ஏன் எடுக்கிறோம்? கற்பூரம் பற்ற வச்சா இடம் எப்படிங்க இருக்கும்? கற்பூரம் எரிஞ்சு அணைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் மண் எடுக்கிறோம். அந்த மண் எப்படி இருக்குங்க? எஸ், கிளாப் பண்ணிடுங்க அவருக்கு. அந்த மண் சூடாக இருக்குது அப்படின்னா அந்த மண்ணுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். என்ன அர்த்தங்க? ஒரு பொருள் சூடாக இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தங்க? உயிர் இருக்குன்னு அர்த்தம். எதையுமே என்ன பண்ணணும், உயிர் இருக்கும்போது கொண்டு வந்தால் தான் நமக்கு விஷயம் கிடைக்கும் இல்லைங்களா? சும்மா நீங்கள் எல்லா பக்கம் மண் எடுத்து கொண்டு வரதெல்லாம் அதுக்கு சக்தி இருக்குமானா இருக்கும், அதுக்குண்டானது இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மண்ணுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம அனுமதி கேட்குறோம் கோயிலில், அதுக்கு அனுமதி காணிக்கை எல்லாம் வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரோம். ஆனால் அழைச்சிட்டு வரும்போது அங்கே யார் இருப்பாங்க கோயிலில்? தேவகணங்கள் இருப்பாங்களா, பூதங்கள் இருப்பாங்களா, விட்டுருவாங்களா அவங்கள? அது கோயில் சொத்து இல்லையா? அது என்னதுங்க, கோயில் சொத்து. என்ன பண்ணணும், 2 கனி வச்சிங்க இல்லையா, ஒரு கனியாக அங்கே வேல் இருக்குன்னா வேலில் குத்தணும், இல்லைன்னா மண் எடுத்த இடத்துல வச்சிடணும். ஒரு கனியும் இந்த மஞ்சள் துணியில் மண் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொண்டு வரணும். இந்த ஒரு கனி உங்கள் கூட காவலுக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு கனியை இன்னொரு துணியில் கட்டி வைக்கணும். எப்போவுமே எலுமிச்சங்கனி வந்து பார்த்திங்கன்னா கோணூசி விட்டு நூலில் கட்டி தொங்கிடக்கூடாது, அது ராஜகனி. ஓட்டை போட்டு கட்டி தொங்கிட்டிங்கன்னா காற்று போன பலூன், கனியில் பலனும் இல்லை பரிகாரமும் இல்லை. யாரெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? கனியில் யாரெல்லாம் கோணூசி விட்டு குத்தி நூலில் பார்த்துருப்பீங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? என்ன பண்ணணும், எலுமிச்சங்கனியை கிளிப்பில் மாட்டணும், இல்லைன்னா துணியில் கட்டி வைக்கணும். நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணால் போயிட்டு வாங்க, அதை முழுசாக இருந்தால் தான் சக்தி உள்ளே இருக்கும். ஹோல்ஸ் ஆச்சா என்ன ஆகுங்க, அது சக்திகள் வெளியே போயிடும் இல்லைங்களா? நம்ம அதாவது 4 நாள் கூட எலுமிச்சங்கனி காயாமல் இருக்குங்க. ஆனால் ஓட்டை போட்டிங்கன்னு வச்சு 2 நாளில் அந்த என்ன ஆகும், உங்களுக்கு இரும்பு வேற பட்டு வெளியே வருதா, சனி ஆக்டிவேஷன். மங்களகரம் விஷயம், சனி என்ன ஆகும், நூலாறு கேது. சனிக்கு அது என்ன பண்ணுவார், தடைகளை தான் கொடுப்பாரு உங்களுக்கு செய்கிற விஷயத்த. அதை என்ன பண்ணணுங்க, அது அழகாக இப்போ கிளிப்பெல்லாம் விற்குது, அந்த கிளிப்பில் கூட மாட்டி வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு துணியில் கட்டி தான் என்ன பண்ணணுங்க, வீட்டில் கட்டி விடணும் சரிங்களா? இந்த மண் வீட்டுக்கு கொண்டு வரீங்க இல்லையா, 2 வேளையும் விளக்கு போடணும். அந்த மஞ்சள் குங்குமம் சுற்றி பொட்டு வைக்கணும், 7 பொட்டு வைக்கணும். சுற்றி 5, மேலே 1 கீழே 1, 7 பொட்டு வச்சு நம்ம என்ன பண்ணுவோங்க, அதுக்கு 2 வேளையும் விளக்கு போட்டு வழிபாடு முறையை எடுத்துக்கணும். ஒரு கேள்வி கேட்பீங்க, பெண்களாக இருந்தால் தலைக்கு ஊற்றிடுவாங்களே, பரவாயில்ல ஆண்கள் ஏற்றுங்க. ஆனால் ஆண்கள் வந்து குத்து விளக்கு ஏற்றக்கூடாது, காமாட்சி விளக்கில் ஏற்றக்கூடாது, அகல் விளக்கு ஏற்றலாம், மண் விளக்கு ஏற்றலாம். ஏன்னா செவ்வாய் ஆக்டிவேஷன்ஸ் தானே, அதனால் ஆண்கள் வந்து குத்து விளக்கும் காமாட்சி விளக்கில் ஏற்றக்கூடாதுங்க. வீட்டில் பாப்பா வச்சுக்கோங்க, எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதே அவங்க என்ன பண்ணுவாங்க பயன்பாடு, மண் விளக்கு வந்து ஏற்றி வழிபாடு பண்ணிக்கலாம். அந்த டைமில் பண்ணிக்கோங்க, ஒரு 3 நாள் மட்டும். எதுக்காக 2 வேளைன்னா, அந்த மண்ணுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, சக்தியை கொடுக்கணும். 48ஆவது நாளுக்கு அப்புறமா அந்த மண்ணை என்ன பண்ண எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறேன். நமக்கு ஒரு கீ வேணும்ல, கை தட்டினா எல்லாரும் தட்டணும். ஓகே, ஏன்னா இது ஒரு ஓகே, அடுத்த மாதிரி சொல்லப்படும். 48ஆவது நாள் அந்த மண்ணை என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் சரிங்களா? அதில் மிக பக்தி ஒன்று இருக்குது, அது எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போ 2வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, குலதெய்வம் வீட்டுக்கு வந்துருச்சு. ஏன்னா மண் எடுத்துகிட்டு வந்துடும் இல்லையா, கீ வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, உங்கள் நிலவு இருக்கு இல்லைங்களா,
வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி பொட்டு வைக்கணும். 2 அகல் விளக்க அழகாக ஏற்றி வைக்கணும் வாசல். ஒன்று அதிகாலையும் ஏற்றலாம், காலையில் 5 to 5:30 ஏற்றலாம், சாயங்காலம் 5:30 மணிக்கு மேலே ஏற்றலாம். எதுக்காக காலையில் வீட்டில் விளக்கு ஏற்றணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுவாங்க தெரியுங்களா, பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு. சாயங்காலம் சொல்லுவாங்க 2 வேளையும் விளக்கு ஏற்றணும். ஏன் சொல்கிறாங்க, என்ன காரணம்? அருணுக்கு எப்பவுமே நக்கல் தான். சரி, அதாவது சூரிய பகவான் தானே உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய தெய்வம் இல்லைங்களா? அவர் தானே. அவர் எந்திரிச்சு வரத்துக்குள்ளே வீட்டில் ஒளி இருக்குது அப்படின்னா சக்தி எது கிடைக்கும்? அதிகமாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ சாயங்காலம் மறைய போகிறாரா, அவர் என்ன சாயங்காலம் மறைஞ்சு, அப்போ அதுக்கு முன்னாடி வீட்டில் ஒளி ஏற்றிடணும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஆத்ம கிரகத்தை நம்ம என்ன பண்ணுறோம், பலப்படுத்துகிறோம். 1 கோடி ரூபா வைக்கிறோம், வச்சுட்டு டைம் லேட்டாக ஊதுனா ஊச்சு வந்துடுவாரா? சாயங்காலம் வச்சுட்டு சாயங்காலம் லேட்டாக போனால் போயிடுவாரா? தன் கடமை யார் செய்வாருங்க? கரெக்டாக சூரிய பகவான் பண்ணுவார். பஞ்சுவாலிட்டி கிரகம்னா சூரிய பகவான் தான். அப்போ யாரெல்லாம் சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் இருக்கீங்களோ அவங்க என்ன பண்ணணும், 2 வேளையும் வீட்டில் விளக்கேற்றிடணும். சரிங்களா? சூரிய பகவான் யாருக்கெல்லாம் பலமாக இருக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 வேளையும் வீட்டில் விளக்கு ஏற்றிடணும். ஆனால் எல்லாருமே ஏற்றணும். பொதுவாக சொல்ல போனால் இவங்க இன்னும் செய்யணும் அதை. சரிங்களா? ஆமாங்க, மண் விளக்கு ஏற்றுங்க. நான் வந்து குத்து விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொன்னேங்க, மண் விளக்கு ஏற்றலாம், மண் விளக்கு ஏற்றலாம். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். அப்போ 48 நாள் பண்ணிவிட்டு யாரெல்லாம் ஃபோன் பண்ண போகிறீங்க? எல்லோரும் கை தூக்குறீங்களா? அப்படியா? ஓகேம்மா, பண்ணிடலாம். சரிங்களா? சரி, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீர் ராசி. சரிங்களா? என்ன பண்ணணுன்னு கேட்டிங்க அப்படின்னா 2 விஷயம் சொல்லித்தரேன். என்ன விஷயங்க? 2 விஷயம். உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு 3 குடம் தண்ணீர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருங்க. ஒவ்வொரு தீர்த்தம் எடுக்கும் போதும் ஒரு செம்பு கலசமோ இல்லைன்னா பித்தளவே வாங்குங்க. சின்னதாக கூட வாங்குங்க, சில்வர் வாங்காதீங்க. எப்போவுமே கோயிலுக்கு தரக்கூடிய குடம் வந்து சில்வரில் வாங்கி தரக்கூடாது. சனி பகவான் ஆக்டிவேஷன். நீங்கள் அதாவது செம்பு பித்தளை வாங்கினீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் ஆக்டிவேஷன் ஆகும். சரிங்களா? ஏன்னா சூரிய பகவான் எங்கே உச்சமாகறாருங்க? மேஷத்தில் இல்லையா? அவர் ஆட்சி வீடு சிம்மம். இந்த 1-5 கான்செப்டுக்கு சொல்கிறது. சரிங்களா? அப்போ இந்த 3 குடம் வாங்குறீங்க அப்படின்னா ஐயர்கிட்ட கொடுத்து கலசம் பண்ணணும். கலசம் பண்ணி அதுக்கு காணிக்க கொடுத்துடணும். நமக்கு செய்ய தெரியாது இல்லையா? நூறு சூத்திர விஷயந்தான், ஆனால் பண்ணி பாருங்கள், நமக்கு தெரியாது. எதை எங்கே ஆரம்பிக்கணும், எப்படி கொண்டு வரணும் அவங்களுக்கு அந்த கரெக்டாக தெரியும். அதுக்கான விஷயம் அதுக்கு தட்சணை கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வீட்டில் இருந்து உங்கள் வீட்டு தண்ணின்னு பாருங்கள், ஆற்று தண்ணி இருக்கா, கிணத்து தண்ணி இருக்கா, போர் தண்ணி இருக்கான்னு பாருங்கள். குலதெய்வ கோயில் இருக்கு இல்லைங்க, அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. அதே போல் மிடில் இருக்கக்கூடிய தண்ணி, மொத்தம் 3 தண்ணி, ஆற்று தண்ணி, கிணத்து தண்ணி, போர் தண்ணி, இந்த 3 தண்ணி கொண்டு போய் குலதெய்வ கோயில் கொடுக்கலாம். நம்ம சொல்லுவோம் அடிக்கடி, அனுஷம் 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்றால் அவர்கள் இந்த தண்ணீர் குடத்தை கண்டிப்பாக கொடுக்கணும். என்ன காரணம்? அனுஷம் 4ஆம் பாதம் என்ன காரணம்? அங்கேயே வர்க்கோத்தம் ஆவார். எந்த கிரகம் இருந்தாலும் அனுஷம் 4ஆம் பாதங்கும் போது காலப்புருஷ 8ஆம் இடத்தில் 8லேயே வந்து உட்காந்துருவாங்க. சரிங்களா? ஓகேவாம்மா? அப்போ என்னாகும், அப்போ 8ஆம் பாவத்தில் கிரகம் என்னாகும், ஆல்ரெடி 8 பிரச்சனை, வம்பு வழக்கு இல்லைங்களா, அடிதடி பிரச்சனை, பஞ்சாயத்து தான். ஒரு கிரகம் அங்கேயே வர்க்கோத்தமாச்சுன்னா இன்னும் என்ன பண்ணுவாருங்க, ஒரு பிரச்சனை முடியும், அடுத்த பிரச்சனை வந்துடும். அப்போ அனுஷம் 4ஆம் பாவத்தை பிறந்திருந்தாங்கன்னு எப்படி இருப்பாங்க? பாவம் இல்லையா? அடேங்க, அனுஷம் 4ஆம் பாதம், கேட்டை 3ஆம் பாதம், ராசியில் மிகப்பெரிய சூட்சமம் கண்ணா. அனுஷம் 4ஆம் பாதம், கேட்டை 3ஆம் பாதம். அனுஷம் 4 அங்கேயே வர்க்கோத்தமாவார், கேட்டை 3 தன் வீட்டு கேட்டில் வருவார் சந்திர பகவான். அதனால் விருச்சக ராசியில் பிறந்தவங்க அனுஷம் 4ஆம் பாதம், கேட்டை 3ற்கு இந்த பரிகாரம் மறக்காமல் சொல்லுங்கள். அனுஷம் 4ஆம் பாதத்திற்கு தீர்த்த குடம் 3 குடம் கொடுக்கணும். சப்போஸ் உங்கள் 5ஆம் அதிபதியாக வர கடகத்தில் பிறந்திருக்கீங்க, 5 வருமா? சப்போஸ் உங்கள் லக்னாதிபதி 5ஆம் அதிபதியில் வந்து உட்காந்துருக்காங்க விருச்சகத்தில், அதே அனுஷம் 4ஆம் பாதம்னா தாராளமாக செய்யலாம் அந்த பரிகாரத்தை. அப்போ கேட்டை 3ஆம் பாதம்னா அது என்னங்க, கும்ப வீடா, அதிகம் கலந்துக்கணும் கும்பாபிஷேகத்தில். எப்படிங்க? அதிகமாக கலந்துக்கணும். அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நடக்கிற நேரம் வேறையாக இருக்கும். தண்ணி பையனவே தனியாக கேனில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு ஊற்றி குளிப்பாங்க. அப்படி கிடையாது. கும்பத்தில் எப்போ தண்ணீர் விழுதோ அந்த தீர்த்தம் அவங்க மேலே விழணும். எப்படிங்க? அப்போ கோபுரத்துக்கு கீழே நிற்கணும் இவங்க. அந்த தீர்த்தம் மேலே ஊற்றும் போது இவங்க நின்னா மட்டும்தான்
கும்பராசி ஆக்டிவேஷன் ஆகும். கும்ப லக்னம் கும்பராசி இயங்கணும் அப்படின்னா வருஷத்தில் ஒரு 3 முறை மட்டும் போயிட்டு வாங்க, ஆனால் அழகாக இயங்கும். அப்போ 5ஆம் இடத்தை இன்னும் பலப்படுத்தலாம். சரிங்களா? அது குலதெய்வ கோயிலில் நீங்கள் 12 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா செய்வாங்க குடமுழுக்கு. அதில் எடுத்துக்கட்டி வேலை செய்யுங்க. கும்பராசி யாருக்கு எந்த பாவமாக வருதோ, நல்ல பாவமாக இருக்குன்னா ரெட்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். கெட்ட பாவமாக இருந்தால் தீய பலனை குறைச்சிரும். ஆனால் அது வந்து ஆக்டிவேஷன் நினைக்கவே கூடாது. ஏன்னா எல்லா 12 லக்ன ராசியும் அனுபவிச்சு தான் ஆகணும். ஒரு மனுஷன் பிறந்தானா 12 பாவத்தையும் ஒருத்தன் அனுபவிக்க தான் பிறந்திருக்காங்க இல்லைங்களா? எதை மாற்ற முடியுமா? நம்ம கிரகம் 4 வீட்டில் உட்காந்துருக்கு, மித்த பாவம் எல்லா பாவம் எங்கும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி உங்கள் பாவம் அனைத்து அதிபதியும் கோச்சாரத்தில் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வராங்க இல்லைங்களா? எல்லா வீட்டுக்குமே போயிட்டு வந்துட்டுருக்காங்க இல்லையா? அதனால் சொல்ல முடியாது எனக்கு இந்த பாவம் மட்டும்தான் கிடச்சிருக்கு அந்த பாவம் கிடைக்கல அப்படின்னு. அதான் ஒவ்வொருடைய ஜாதகம் கோச்சாரமே ஜனகால ஜாதகம் வாங்கி வரும் வரம், அதை மாற்ற முடியாது. அதை மாற்ற முடியாது. ஆனால் என்ன பண்ண முடியுங்க? கோச்சாரத்தில் கிரகங்கள் இயங்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூல் எடுத்துக்கலாம். சரி, இன்னொரு ரூல் சொல்லித்தரேன். யாருக்கெல்லாம் வேணும்? எல்லாத்துக்கும் வேணுமா? அப்போ கிளாப் பண்ணுங்க. என்னடா கைத்தட்டில் கேட்டு வாங்குறீங்க? நான் புதன் ஆக்டிவேஷன் இல்லையா? எனக்கு 2ஆம் அதிபதி புதன். கைத்தட்டினா தான் பேச்சு வரும். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் 5ஆம் இடத்துக்கு பேசியாச்சு. சரிங்களா? எதுவுமே நம்ம பாவகத்தில் 9ஆம் இடம் தான் பாக்யஸ்தானம். கொடுப்புன்னு இருந்தால் தானே ஃபஸ்ட் நமக்கு கிடைக்கும். 5ஆம் இடம் பலப்படுத்திட்டோம், ஆனால் அவங்க பாக்கியம் வேணும் இல்லைங்க. அந்த பாக்கியத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம பாக்கியாதிபதி ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அப்போ எல்லாருக்குமே ஒரு பாக்கியம் இருக்குது இல்லையா? அப்போ அந்த கிரகம் எப்படி இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க. பொதுவாகவே திரிகோணஸ்தானங்கள் உங்களுடைய ஜாதகத்துக்கு மிக அழகாக இயங்கும். எப்படிங்க? ஒவ்வொரு திசா நடத்தும் போதுமே அதனுடைய திரிகோணஸ்தானங்களை பார்த்துக்கோங்க. இப்போ 9ஆம் இடத்தை இயக்கணும்னா 9ஆம் பாவகம் அப்படிங்கும்போது அதனுடைய தெய்வத்துடைய அருளை என்ன பண்ணணும்? நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? குலதெய்வ கோயிலுக்கு எப்பெல்லாம் போகணும்? எப்போ வேணாலும் போகலாம், நம்ம அம்மா வீடு மாதிரி இல்லைங்களா? ஆனால் 9ஆம் அதிபதிங்கும் போது அந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்காங்க, எந்த சாரத்தில் இருக்காங்கன்னு அதுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? இயக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இயக்க தான் பாக்கியம் பலமாகும். ஒன்று கேட்கலாம், சிரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடமே பாதகமாக மாறுதா? இவங்களுக்கு எப்படி பாக்கியம் கிடைக்கும்? பாக்கியாதிபதியே பாதகாதிபதி கண்டிப்பாக ஒரு பாதகத்தை பண்ணுவார். அதை பண்ணிட்டா உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அந்தந்த பாவகத்தையும் காரகத்தையும் இயக்க தான் கிரகங்களே இருக்குது. ஒரு காரகத்தையும் பாவகத்தையும் இயக்க தான் கிரகங்களே இருக்குது. அது இயக்கிட்டே தான் இருக்கும். எப்போ என்னங்கிறது கோச்சாரம் உங்கள் தசாபுத்தி தான் நிர்ணயம் பண்ணும். சரிங்களா? அப்போ இந்த 9ஆம் இடம் பலமாகும் போது உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் எப்படி இருக்குது? ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது டவுட் கேளுங்க, சொல்கிறேன் நான். 9ஆம் பாவத்தை பற்றி 9ஆம் கிரகத்தை பற்றி கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிடுறேன். யாருக்கு தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்கள். அவர் பலமாக இருக்கணும் கண்ணா, பலமாக இருக்கும். உங்கள் ஜாதத்தில் எப்படி சொன்னீங்கன்னா அதுக்காக ஒரு பரிகார முறை சொல்கிறேன். பாதகாதிபதியாக எங்கிங்க? விருச்சிக லக்னம், 9ஆம் தனுசு ராசி. ஓகே, சந்திர பகவான் இங்கே இருக்கார். 9ஆம் அதிபதியும் பாதகாதிபதியான கிரகம் ராசியாக மாறி லக்னத்துக்கு 2ல் வந்து உட்கார்ந்துட்டார். சரிங்களா? என்னதுங்க, தன் வீட்டுக்கு 8ஆக இருந்தாலும் கூட உங்களுக்கு பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் என்னென்னா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்திருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னம் ராசிங்கும் போது இன்னொரு கீ என்னன்னு கேட்டிங்கன்னா விஷாகம் 4ஆம் பாதத்தில் இப்போ சந்திர பகவான் வந்து ஆட்சி வீட்டுக்கு வந்துடுவார் பொதுவாக. அப்போ என்னென்னா தன் நீச்சத்தன்மை இழந்துருவார். ஒரு கிரகம் ஆட்சி வீட்டுக்கு போகுது, உச்ச வீட்டுக்கு போகுதுனாவே நீச்சத்தை வந்து இழந்துடும். சரிங்களா? அதனுடைய விஷயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பாக்யாதிபதி 2ல் வந்து உட்காந்துட்டாங்க. பணம் தேவைதான், கையில் வரும், சேமிக்க முடியாது. எப்படிங்க? நீங்கள் என்ன பண்ணணுன்னா பொருளாக மாற்றி வச்சுக்கணும். பொருளாக மாற்றி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? பாக்கியமாக இயங்கிட்டு இருக்கோம். நான் பணமாக வைக்கிறேன், டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, என்னாகும்? செலவு வந்துடும். அதுவும் நெகட்டிவான செலவாக வரும். எப்படிங்க? ஹெல்த் பிரச்சனையோ இல்லை வேறு ஏதாவது விஷயமோ வேறு ஏதாவது, அது நீங்கள் இடம் பொருள் வாங்கும்போது கவனமாக வாங்கணும். ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கிரகம் யாருங்க? 8 புதன் பகவான் அஷ்டமாதிபதியாக வர்றார். அவர் என்ன அந்த 5ஆம் இடத்துல நீச்சமாயிடுறார். அப்போ இடம் வாங்கும்போது பத்திரப்பதிவெல்லாம் சரி பார்த்து வாங்கணும். திடீர்னு இப்போ என்ன இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. யாரையும் கேட்காம அவசரப்பட்டு அது நீங்கள் வாங்கிடக்கூடாது.
அதையும் பார்த்துக்குவோம். ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க சொல்லிட்டு இடத்த வாங்கி போட்டு அது வில்லங்கமாகி போச்சு நான் காரணமாக கூடாது, அதனால் சொல்கிறவங்க. சரிங்களா? அது பலம் ஆகிறதுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நான். சரிங்களா? இப்போது இந்த லக்னத்துக்கு பாக்யாதிபதி அவர் தான், உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியும் அவர் தான். சரிங்களா? 2ல் வந்து உட்காந்துட்டாங்க. இவங்க ஃபேமிலிக்குள்ளார எல்லாத்தையும் எடுத்து கட்டி பார்த்து பார்த்து பண்ணி தருவாங்க. யாருமே பாராட்ட மாட்டாங்க. அம்மா நீ பண்ணிட்டம்மா, செஞ்சிட்டம்மா, சொல்லிட்டம்மா, நன்றிம்மான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. சரியா இருக்குங்களாம்மா? ஆனால் இவங்க யாருக்கும் பண்ணாமே இருக்க மாட்டாங்க. எப்படிங்க? செய்யாமல் தான் இருக்கு. சொல்கிறாங்களே விட்டுலான்னு தோணாது இவங்களுக்கு. அடுத்தது கண்ணக்கு செஞ்சுன்னா போதும், என்ன வேணும்னு சொல்லி பண்ணித்தரேன். அதுதான் சந்திரன். யாருங்க? அழுதா போதும். ஒருத்தர் வந்து அடுத்து தங்கச்சிங்க அப்படி தான் இருப்பாங்க. அண்ணங்க தான் மாட்டிட்டு செய்யணும். அண்ணாவும் அப்படி தான், தம்பி அப்படி தான். எங்களுக்கு கிடைச்ச வரோம். ஏன் சௌமி? ஓகே சரியாம்மா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் 2ஆம் இடத்தை பலப்படுத்தணும். குரு எங்கம்மா இருக்கார் உங்களுக்கு? 4ல் இருக்காரா? கும்பத்தில் இருக்கார். சரி, என்ன சாரத்தில் இருக்காருங்க? புரட்டாதி சுயச்சாரத்தில் இருக்கார். ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கு குரு பகவான் தான் யோகாதிபதி. 4ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டுருக்கார். உங்கள் பேரில் வீடு இருக்கா? இருக்குது. சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 சொத்து இருக்கலாம். 5ஆவது சொத்தாக வரும்போது ஒன்று மறுபடியும் ஒன்று விற்று புதுப்பிக்கணும். ஏன்னா அது காலை பிடிச்சிருக்க பாதகஸ்தானம். என்னங்க? தன் வீட்டுக்கு விரயஸ்தானம். 4 சொத்து 5 சொத்து இருக்கலாம். 5ஆவதாக சொத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சொத்தை என்ன பண்ணிடணும்? விற்றுட்டு அதை மறுபடியும் புதுப்பிக்கணும். சில விஷயங்களுக்கு இந்த அழகாக இந்த ரூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் தன் வீட்டுக்கு ஒரு கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கோ, தன் வீட்டிற்கு 4ஆம் இடத்துல, தன் வீட்டுக்கு அது 12ஆம் இடம் தானே, அப்போ சொத்தை உங்களுக்கு 4 சேரலாம். 5ஆவதாக சேர என்ன பண்ணுங்க? ஏன்னா 5 வாங்கினா தான் அந்த இடம் இயங்கும். தன் வீட்டுக்கு விரையத்துக்குள்ள விஷயத்தை அந்த கிரகம் ஆக்டிவேட் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும்? 4 சொத்து இருக்கலாம் அவங்க பேரில், எப்போ வேணால் ஓட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு மேற்கொண்டு அவங்க சொத்து இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணிடணும்? சேல்ஸ் பண்ணி புதுப்பிச்சு வாங்கினாங்கன்னா, ஏன்னா மறுபடியும் அதை என்ன பண்ணுறோம்? வித்துடுறோம். மாறிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கடமையை சரியாக செய்வீங்க, உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால் நல்லா இருக்கட்டும். அவங்க நல்லா இருக்கிறத மட்டும் வேடிக்கை மட்டும் பாருங்கள். எந்த விஷயத்துக்கும் நம்ம போய் நின்று சொன்னீங்க அப்படின்னா அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் மனவலி மன வருத்தம் வரும். ஆனால் அவங்க சரியாக இருப்பாங்க. அவங்க வேலை ஒன்று கரெக்டாக இருப்பாங்க. தட்டி மட்டும் கொடுங்க. எப்படிங்க? வேடிக்கை மட்டும் பாருங்கள். அவங்க வளர்கிறத மட்டும் பாருங்கள். சரிங்களா? பக்கத்தில் போய் தப்பே செஞ்சாலும் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. உனக்கு என்னம்மா தெரியும்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நமக்கு தேவையா? வேடிக்கை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? வேறு ஏதாவது கேள்வி கேட்குறீங்களா? ஏன் கண்ணா அப்படி சொல்கிறீங்க? 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு அங்கே 6ல் உட்காந்துட்டா வாயாடி மனைவி டெய்லி சண்டை இருக்கும், டெய்லி இருக்கும். எப்படிங்க? சகிச்சுக்கு தான் வேணும். உங்களை புரிந்து கொள்ளாத மனைவி. ஒன்றும் சொல்ல வேண்டாம், நீ வாங்கின வரம்பான்னு சொல்லுங்க. வரத்தை மாற்ற முடியாதல்ல, அதுக்கேற்ற மாதிரி ஜாதி அமைச்சு கொடுங்க. கண்ணா இங்கே இப்போ திருமண பொறுத்து சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. 2 விஷயம் மட்டும்தான். ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு பகவான் நின்ற இடத்தை சந்திர பகவான் இருந்தாலோ சந்திர பகவான் பார்த்தாலோ 2 பேரும் புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா குரு வந்து ஒரு டீச்சர், சந்திரன்னா மனசு இல்லைங்களா? அப்போ குரு சொன்னால் சந்திரன் கேட்பாரா? அவ்வளோதான் விஷயம். ஒரு ஆண் ஜாதகத்தில் குருவோ சந்திரனோ, பெண் ஜாதகத்தில் குருவோ சந்திரனோ அந்த இடத்துல இருக்கணும், இல்லை பார்க்கணும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பான வாழ்க்கை. எப்படிங்க? அன்பு நிறைந்த வாழ்க்கை. அதுதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பயமெல்லாம் இருக்குது. பயம், சந்திரன் ராகு வந்தால் அந்த பயமோட வாழ்க்கை இருக்கும். சரிங்களா? புதன்னா காதலோடு இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் பாருங்கள். ஆனால் 7ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12ஆம் இடத்தில் மறைந்தால் புரிந்து கொள்ளாத மனைவி. 7ஆம் இடம் பாதக வீடாக வந்துருச்சு, இணைஞ்சிச்சு பாதகாதிபதி. எடுத்துக்கோங்க தனுசு, மீனம், மிதுனம், அப்புறம் கன்னி எடுத்துக்கோங்க. 7ஆம் இடமே பாதகம்தான். வம்பு வழக்கு தான். பொண்டாட்டி தான் ஹீரோயின், பொண்டாட்டி தான் வில்லி, வேறு வழி இல்லை. சரிங்களா? வேறு என்ன கேள்வி கேட்குறீங்க? அப்படியா? அப்படியா அருண்? அக்கா சொன்ன பதில் சரியானு மட்டும் கேட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சு. ஓ, தம்பி நின்றாரா பின்னாடி? அதுதான் சொன்னாரா?
எனிவே அன்பு தம்பிக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். தர்மசாஸ்தாவுடைய வளர்ச்சி மென்மேலும் வளர மனதார வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அற்புதமான முதல் பேச்சே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிரடி பேச்சாக இருந்தது. நமது சகோதரி மீனாட்சி வெங்கடேசன் அவருடைய ஜோதிட சேவையை பாராட்டி இதோ அவர்களுக்காக ஒரு காணொளி உங்கள் முன். ஐயா, ஜகம் ஆளும் ஜனனியின் ஆசி கொண்டும் பரமனின் பதியின் பெயர் கொண்டும் நவக்கிரகங்களின் அனுக்கிரகம் பெற்றும் காட்சி தரும் மீனாட்சி தேவியே, உடல் நலத்திற்காக மகத்துவம் கொண்ட தனித்துவ மருத்துவ ஆலோசனையும் முன்னேற்ற வாழ்விற்கு ஜோதிட ஆலோசனையும் ஆன்மீக சேவையும் தெய்வீக பணியும் புத்துணர்ச்சி தரும் பொன்மொழிகளும் அள்ளித்தரும் ஆனந்த பைரவியே, அன்பு காட்டும் முகம், கருணை பொழியும் கண்கள், தேடி வந்து பேசும் தேவதை, மலர் கொண்ட மனம் உங்களிடம், தேவை அறிந்து உதவி புரிவதிலும் தேன் சுவையுடன் பேசும் குணத்திலும் உங்களுக்கு நிகர் நீங்கள் மட்டுமே. ஜோதிடத்துறையின் வண்ணமிகு வானவில்லே, நினைத்தாலே வசந்தம் தரும் நந்தவனமே, அரங்கம் வந்தாலே ஆனந்தம் ஆட்கொள்ளும் எங்களின் மனதில் மஞ்சள் நகரத்து மகாதேவியே, திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அம்மா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. சகோதரி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி சிறப்பு செய்வதற்கு மேடையில் இருக்கக்கூடிய குருமார்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அப்படியே கேட்டுக்கொள்கிறோம்.